தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. கார்த்திக், இப்பதான் எந்திரிச்சியாப்பா? ஆமாப்பா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிப்பா, இதுல என்ன இருக்கு? இன்னைக்காச்சும் ஒரு நாள் தானே, குடி காஃபியா அப்படியே வச்சிருக்க, குடிப்பா. பாண்டியனப்பா? பாண்டியனை தோட்டம் வரையும் அனுப்பி விட்டுருக்கேன்ப்பா. என்னன்னா இன்னைக்கு வயலுக்கு உரம் வைக்க வராங்க. வந்து யாராச்சும் கூட இருக்கணும் பாத்தியா? என்னதான் வேலு பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டாலும் நாம பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் பாத்தியாப்பா. அதனாலதான் பாண்டியனை போய் இருக்க சொல்லியிருக்கேன். நாம காலையில சாப்பிட்டுட்டு அவனுக்கும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போலான்னு இருக்கேன். ஓ, சரிங்கப்பா. அப்புறம் அப்பா, நான் ஆபீஸ்க்கு. என்ன கார்த்தி, அதெல்லாம் இல்ல. ஒரு 5-6 நாளைக்கு எங்கேயும் போக வேண்டாம். வீட்ல இருந்தே வேலை பாரு. சொன்னா கேளுப்பா. நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு உடனே ஆபீஸ்க்கெல்லாம் போனா நல்லாவா இருக்கும்? ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்புறமா போ. சரிங்கப்பா. லலிதா, என்னங்க? இன்னைக்கு நான் வயலுக்கு போறப்ப 50,000 ரூபாய் எடுத்துட்டு போகணும்னு சொன்னல, எடுத்து வச்சியா? தனியா எடுத்து வச்சிருக்கேங்க. இருக்கு, எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, நீ மறந்துட்டியோ என்னமோ, ஞாபகப்படுத்தலான்னு பார்த்தேன். இல்லங்க, ராத்திரி நீங்க சொல்றப்பவே எடுத்து வச்சிட்டேன். சரிம்மா. எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்களே இப்போ. மீரா, வந்துட்டியாமா? வா வா. அத்த, சாரி அத்த. அது கொஞ்ச நேரம் சேர்ந்து தூங்கிட்டேன் போல. எனக்கு டைம் ஆனதே தெரியல. இதுல என்னடா இருக்கு? தூங்குறதுல என்ன தப்பு இருக்கு? தூக்கம் வந்தா தூங்க தானே செய்வாங்க. இதுக்கு போய் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இல்ல மாமா, அது நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோன்னு. அட என்னம்மா மீரா, இங்க பாரு, கார்த்தி மட்டும்தான் எப்பவுமே இந்த வீட்ல சீக்கிரம் எந்திரிப்பான். மத்த யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. கரெக்டா ஆபீஸ் போறப்ப, காலேஜ் போறப்பதான் எந்திரிச்சு குளிச்சு ரூமை விட்டு வெளியவே வருவாங்க. அப்படி இருக்கப்போ நீ எந்திரிச்சு குளிச்சு இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க. இதே உனக்கு நிறைய நேரம் தூங்கின மாதிரியா? என்னம்மா நீ? என்ன லலிதா பேசிட்டே இருக்க? பிள்ளை எழுந்துச்சு வந்திருக்கான்ல, போய் டீ காஃபி ஏதாச்சும் போட்டு கொண்டு வா. ஆமால, மறந்தே போயிட்டேன். அம்மாடி, நீ என்ன குடிப்பேன்னு எனக்கு தெரியாதுடா. சொல்லுமா, டீ குடிப்பியா காஃபி குடிப்பியா? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் போட்டு கொண்டு வரேன். இல்லத்த, இப்ப எதுவும் வேண்டாம், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சரிம்மா. அத்தை, இனியா எந்திரிச்சிட்டாங்களா? இனியாவா? அட ஏம்மா, இந்த வீட்ல இருக்கிறதுலே கடைசியா எந்திரிக்கிற பிள்ளை அவளாதான் இருப்பா. கரெக்டா சாப்பிடுறதுக்கு வருவான், அப்பதான் நீ அவளை பார்க்க முடியும். ஏம்மா, என்னாச்சு? அப்படியா? இல்லத்த, என்னோட போன் அவங்க ரூம்லயே இருக்கு. போன் வேணும், அம்மா கிட்ட பேசலாம்னு நினைச்சனா, அதான். அவ்வளவுதானம்மா, நீயே போய் எடுத்துக்கோ. அவ ரூம பூட்டிட்டுலாம் தூங்க மாட்டா, திறந்துதான் இருக்கும். நீ போய் எடுத்துக்கலாம், போமா எடுத்துக்கோ. இல்லத்த, பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க எந்திரிச்சு வரட்டும், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். மீரா, நீ பேசுறதுலே தெரியுது எதுக்கு எடுத்தாலும் தயக்கப்படுற. அந்த மாதிரி இருக்க கூடாது. இனிமே இது உன்னோட வீடு. உன் வீட்டுல எப்படி உரிமையா இருப்பியோ அதே மாதிரிதான் இங்கே இருக்கணும். எங்க பயமா இருக்குங்க. என்னங்க, டாக்டர் உள்ள போய் பாக்குறவங்க யாரும் எதுவுமே வந்து வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க. மனசெல்லாம் படபடன்னு இருக்குங்க. அண்ணாக்கு எதுவும் ஆகாதுல்ல? என்னம்மா ராணி, நீயே இப்படி வருத்தப்பட்டு நம்பிக்கை இல்லாம பேசினா லட்சுமிக்கு யாரு ஆறுதல் சொல்றது? இங்க பாரு, நாம தான் அவங்களுக்கு இருக்கோம். நாம தானே நல்லா பாத்துக்கணும். நீ முதல்ல தைரியமா இருந்தாதான் அவங்களுக்கு நீ தைரியம் சொல்ல முடியும். தப்பா எதுவும் யோசிக்காத. அவருக்கு எதுவும் ஆகாது. நாம எல்லாம் இருக்கோம்ல, நம்ம பாத்துக்கலாம். அக்கா, பயமா இருக்கு மராணி, பயமா இருக்கு. எனக்கு மாமாவை விட்ட வேற யாருமே இல்லை. அவர் இல்லாத உலகத்துல என்னால இருக்க முடியாது. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்ன பெரியமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் பெரியப்பாக்கு எதுவும் ஆகாது. நாங்க அப்படி ஆகவும் விட மாட்டோம் பெரியமா. அவருக்கு எதுவும் ஆகாது. நீங்க வேணா பாருங்களேன், இப்ப டாக்டர் வந்து அவரு நல்லா இருக்காருன்னு தான் சொல்லுவாரு. இல்லம்மா பவித்ரா, எனக்கு பயமா தான் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கே தெரியும்ல, இது அவருக்கு 2வது அட்டாக். முதல் முறை வந்தப்பவே டாக்டர் சொன்னாங்கல்ல, இன்னொரு முறை அட்டாக்லாம் வந்தா சீரியஸ் ஆகும், ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது வரும்னு சொன்னாங்களே. இந்த மனுஷனுக்கு எவ்வளவு நேரமா நெஞ்சு வலிக்குதுன்னு தெரியல. எதுவுமே சொல்லலையே. காலையில இருந்து இவர் ஒரு மாதிரியா இருக்கிறப்பவே நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா வாயை திறந்து அவர் எதுவுமே சொல்லலமா. இவ்வளவு நேரமா வலி இருந்துச்சுன்னு தெரியல. இப்படி மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்காரு. எனக்கு பார்க்க என்ன சொல்றதுன்னு தெரியல. ஈரக்குலையே நடுங்குதுமா. அக்கா, அழாதீங்கக்கா. கண்டிப்பா அண்ணாக்கு எதுவும் ஆகாது. புள்ளன்னு அவ மேல உயிரா இருந்தாரே,
அவ பண்ணிட்டு போன துரோகம் தான்மா, அவ பண்ணிட்டு போன துரோகம் தான். என் புருஷன் இங்க வந்து இப்படி படுத்திருக்காரு. அவ என்ன, அவ வாழ்க்கை தான் முக்கியம்னு அத்தனை பேரு முன்னாடி அவமானப்படுத்திட்டு போய் சந்தோஷமா எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா என் புருஷனை பத்தியா, புள்ள மேல வச்ச பாசத்துக்கு இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து போட்டுட்டாலே அவளாம் நல்லா இருக்காளா? நல்லாவே இருக்க மாட்டா, நல்லாவே இருக்க மாட்டா. அக்கா என்னக்கா நீங்க அப்படி சாபலாம் விடாதீங்கக்கா. என்னதான் இருந்தாலும் உங்க பிள்ளைக்கா. என்ன ராணி, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க. இந்த மனுஷன் பிள்ளைங்க மேல எவ்வளவு உயிரா இருந்தாருன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் தானே. நான் சின்னதா ஒரு வார்த்தை திட்டினா கூட இவரால தாங்கிக்க முடியாது. உயிரே வச்சிருந்தாரு. இந்த மனுஷனை பத்தி அவ யோசிச்சு பார்த்தாளா? கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்த்தாளா? அப்பாக்கு இன்னொரு முறை ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன ஆகும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் இந்த மனுஷனை இப்படி வந்து போட்டுட்டாளே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் பேஷண்டோட ஃபேமிலியா? டாக்டர், ஆமா டாக்டர், எங்க அண்ணா தான். எப்படி இருக்காரு டாக்டர்? இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? கண்ணு கூட முழிக்காம மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாரு டாக்டர். அவருக்கு எதுவும் இல்லைல்ல? நல்லா இருக்காரு தானே டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், ஏதாச்சும் சொல்லுங்க. டாக்டர், என் புருஷன் டாக்டர், அவர் எப்படி இருக்காரு? அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. பேஷண்ட் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. இது அவருக்கு ஆல்ரெடி அட்டாக் வந்திருக்கான். ஆமா டாக்டர், ஏற்கனவே ஒரு முறை அவருக்கு அட்டாக் வந்திருக்கு. ஓ, அவருக்கு ஆல்ரெடி அட்டாக் வந்திருக்கு. அப்போ இது செகண்ட் அட்டாக்கா? ஆமா டாக்டர். பேஷண்ட் சீரியஸா இருக்காங்கம்மா. கண்டிப்பா இம்மீடியட்டா அவருக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். டாக்டர், ஆபரேஷனா? ஆமா மேடம், அவருக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அதுவும் இம்மீடியட்டா பண்ணியே ஆகணும். இல்லனா அவர் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? உயிருக்கு ஆபத்து வருமா? அப்பனா உடனே ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர், பண்ணுங்க. ஓகேம்மா, இப்போ ஒரு கன்சர்ன் ஃபார்ம் கொண்டு வருவாங்க, சைன் பண்ணிடுங்க. ஆபரேஷனுக்கு கண்டிப்பா 5 lakhs பக்கம் செலவாகும். இப்போ ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 lakhs பே பண்ணிடுங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 lakhs பே பண்ணிக்கலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? 5 லட்சம் ஆகுமா? ஆமா சார், பிகாஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் கண்டிப்பா பண்ணி ஆகணும். கண்டிப்பா 5 lakhs ஆகும். ஆபரேஷன் சீக்கிரம் பண்ணணும்னா அமௌண்ட்டை சீக்கிரமா ரெடி பண்ணி பே பண்ணுங்க. அப்பதான் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ முதல்ல ஒரு 3 லட்சம் கட்டினா ஆபரேஷன் ஆரம்பிச்சிருவீங்க தானே டாக்டர்? ஆமா சார். அப்போ ஆரம்பிங்க டாக்டர். நான் உடனே போய் பணம் எடுத்து கட்டிடுறேன் டாக்டர். நீங்க ஆபரேஷனுக்கு தேவையானதெல்லாம் பாருங்க டாக்டர். அப்போ ஓகே, ஃபார்ம்ல மட்டும் சைன் பண்ணுங்க. சீக்கிரமா அமௌண்ட் பே பண்ணிடுங்க. அப்பதான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே டாக்டர். அண்ணா, 5 லட்சத்துக்கு எங்கண்ணே போறது? கல்யாணத்துக்கு வெளியே வாங்கின கடனை இன்னும் அடைக்கலையேண்ணே. வீட்டுல ஒரு 50,000 இருக்குண்ணே, அவ்வளவுதானே எங்க கிட்ட இருக்கு. வேற காசுக்கு என்ன பண்ண முடியும்? அம்மாடி, என்கிட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்குமா, பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். அது எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு 50,000 இருக்குன்னா அப்போ 2 லட்சம். சரி, இப்போ நம்ம அந்த 2 லட்சத்தை கட்டுவோம். அதுக்கப்புறம் ஆபரேஷன் ஆரம்பிப்பாங்கல்ல, மீதியா ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டுறோம்னு சொல்லலாம். எங்க 3 லட்சம் கட்ட சொன்னாங்களே அப்பா, எங்க கடையில இருந்து எடுத்துக்கலாம்ப்பா. அம்மாடி, வேலை செய்யற இடத்துல எப்படிமா உங்களுக்கு? அப்பா, உயிரை விட வேற எதுவும் முக்கியம் இல்லப்பா. பெரியப்பாக்கு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. கடையில இருந்து கடை அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம்ப்பா. சரிம்மா, அப்போ நான் பக்கத்துல தானே பேங்க் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. பவித்ரா, மீராக்கு சொன்னியாமா? இல்லப்பா, நான் அவளை பத்தி யோசிக்கவே இல்ல பாருங்க. அவகிட்ட சொல்லலையேப்பா. என்னம்மா நீ மீராக்கு இன்னும் சொல்லலையா? போமா, போய் முதல்ல மீராக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அம்மாடி, அவருக்கு ஏதாச்சும் அவளால தாங்க முடியாதுமா. பார்த்து பொறுமையா பேசு. சரிங்க பெரியம்மா, நான் போய் உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். என்ன ரிங் போயிட்டே இருக்கு. மீரா போன் எடுக்க மாட்டேன்றா. என்ன பண்ணிட்டு இருக்கா? மீரா, போன் எடுடி. இது அண்ணி ஃபோன் தானே? அன்னைக்கு தான் ஃபோன் வந்துட்டே இருக்கு. நானே இப்பதான் போய் ஃபோன் கொடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள விடாம ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. பவித்ராக்கா தான் பண்றாங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சியா இருக்குமா? 10 மிஸ்டு காலா? ஹலோ மீரா, என்னடி பண்ணிட்டு இருக்க? நானும் உனக்கு விடாம ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். ஃபோன் எடுக்காம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருப்பேன்? ஹலோ பவித்ராக்கா, நான் இனியா. என்ன இனியாவா? சாரிமா, நான் மீரா நினைச்சேன். அக்கா, எதுவும் பிரச்சனை இல்லை. அது அண்ணியோட ஃபோன் நைட் என் ரூம்லேயே விட்டுட்டாங்க. நான் இனிமேதாக்கா கொண்டு போய் கொடுக்கணும். அதான் ஃபோன் வந்துட்டே இருந்ததேன்னு நான் அட்டன் பண்ணிட்டேன். ஏதாச்சும் இம்பார்ட்டன்டாக்கா? இருங்க, நான் அண்ணிக்கிட்ட கொடுத்துட்றேன். அக்கா, அலறீங்களா? என்னாச்சுக்கா? ஏன் அலறீங்க? இனியா, அது பெரியப்பாக்கு. என்னாச்சுக்கா?
அது பெரியப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுனியா? என்ன என்னக்கா சொல்றீங்க? எப்படி திடீர்னு? அப்படியே நைட் ஃபுல்லா சரியா தூங்காம இருந்திருப்பாரு போலமா. காலையில எந்திரிச்சதுல இருந்து ஏதோ கை வலிச்சுட்டே இருந்திருக்கு. நெஞ்சு வலி லைட்டா இருக்கிறத நினைச்சு அவரு ஏதோ கேஸ் ட்ரபிள் தான் நினைச்சிட்டு அமைதியா விட்டுட்டாரு. ஆனா நாங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு பார்க்க போயிருந்தோம். அப்போ அப்போ திடீர்னு மயங்கி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோமா. டாக்டர் என்னென்னமோ சொல்லி ரொம்ப பயப்படுத்துறாங்க. சீரியஸ்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அக்கா என்ன சொல்றீங்க? ஆமாமா, அதுதான் நான் மீரா கிட்ட சொல்லணும் இவ்வளவு நேரமா கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நாங்க ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். அவகிட்ட கொஞ்சம் சொல்லி வர சொல்றியாமா? இங்க கவுண்டர்ல அமௌண்ட் பே பண்ண சொல்றாங்க. அப்பா காசு எடுத்துட்டு வந்துட்டாரு. நாங்க போய் கொஞ்சம் பே பண்ணணுமா? கொஞ்சம் மீரா கிட்ட சொல்லிடுமா? ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிடுமா? சரிக்கா, நான் இப்பவே சொல்றேன்க்கா, வந்துருவாங்க. எதுக்கு இவ இப்படி ஓடி வரா? இனியா என்னாச்சுமா? எதுக்கு இப்ப ஓடி வர? அம்மா, அப்பா. இனியா என்னடா ஆச்சு? எதுக்கு இப்ப ஓடி வர? ஃபுல்லா அழுகுற மாதிரியே தெரியுது. என்னாச்சுமா? அப்பா, அண்ணி, உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. பவித்ராக்கா தான் ஃபோன் பண்ணாங்க. நான் தான் அட்டெண்ட் பண்ணேன். என்ன சொல்ற? பவித்ராவா? என்னாச்சுங்க? எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? அண்ணி அது உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அண்ணி. இனியா என்ன சொல்ற? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா? என்ன? ஆமா நீ இப்பதான் பவித்ராக்கா சொன்னாங்க. அவருக்கு நைட் இருந்தே ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல. யார்கிட்டயுமே சொல்லாம இருந்தாரா. காலையில திடீர்னு இவங்க வீட்டுல போய் பாக்குறப்போ மயங்கி நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாரா. நீ பேச்சு மூச்சே இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? டாக்டர் அவர் சீரியஸா இருக்காருன்னு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்களா நீ? என்ன அப்பா? இனியா சரிடா, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்களாப்பா. இப்பதான் டாக்டர் வந்து இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா. அமௌண்ட் பே பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. அவங்க மீரானே உடனே வர சொல்றாங்க. அப்பா, அப்போ நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். மீரா வாடா கிளம்பலாம். காட்டி கார் எடு. சரிங்கப்பா. அப்ப நானும் வரேன். இனியா இப்போதைக்கு நானும் அப்பாவும் கார்த்திக்கும் மீராவும் போறோம். நீங்களாம் வீட்டுல இருங்க. சித்தி வெளியே போயிருக்கா. சித்தி வந்ததுக்கு அப்புறம் சொல்லுடா, சரியா? சரிங்கம்மா. கார்த்தி வா, முதல்ல கார் எடு. ஹாஸ்பிட்டல் இமீடியட்டா போய் ஆகணும். வா கார்த்தி. அம்மா, அம்மா, அப்பாக்கு என்னாச்சு? பவி, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? சித்தப்பா அப்பா எப்படி இருக்காரு? அண்ணி பாருங்க, அண்ணி பாருங்க, உங்க அண்ணா எப்படி போய் படுத்திருக்காருன்னு பாருங்க அண்ணி. தங்கச்சி அல்லாதம்மா, அவனுக்கு எதுவும் ஆகாது. அவன் நல்லாதான் இருப்பான். டாக்டர் என்ன சொன்னாங்க? அவரு சீரியஸா தான் இருக்காராமா. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. எப்படியோ புரட்டி ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டி இருக்கோம். ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்லா தானே இருந்தான். திடீர்னு என்னாச்சு? எல்லாத்துக்கும் காரணம் நான் மூத்தவளா பெத்து வச்சிருந்தனே, இந்த வயித்துல பெத்தனே, அவ மட்டும்தான் நான் காரணம். அவ குடுத்துட்டு போன அவமானத்தை அவரால் தாங்கவே முடியலன்னா நைட்டு ஃபுல்லா சரியா தூங்காம தான் இருந்தாரு. அங்கேயும் இங்கேயும் ஒலாத்திட்டு இருக்காருன்னு நினைச்சேன். காலையில எந்திரிச்சு ஏதோ மாதிரி இருந்தாரு. அப்பவும் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், எதுவுமே சொல்லலையே. இப்போ இப்படி. அண்ணி அழாதீங்க அண்ணி. கண்டிப்பா அண்ணாக்கு எதுவுமே ஆகாது. ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும் அண்ணி. நம்ம எல்லாருமே கடவுளை வேண்டிக்கலாம் அண்ணி. கண்டிப்பா அந்த முருகர் கைவிட மாட்டார் அண்ணி. கண்டிப்பா அண்ணாக்கு எதுவும் ஆகாது அண்ணி. அவரு நல்லபடியா பொழைச்சு திரும்பி வருவாரு. அம்மா, டாக்டர் கிட்ட பேசுனீங்களா? எப்ப ஆபரேஷன் ஆரம்பிக்கிறாங்களா? அத பத்தி இன்னும் எதுவும் சொல்லலடா மீரா. இப்பதான் ஆபரேஷனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேற படபடன்னு இருக்கு. அத பயப்படாதீங்க. மாமாக்கு எதுவும் ஆகாது. அத்த அவ்வளவு சீக்கிரம் மாமாக்கு எதுவுமே ஆகாது. அவரு நல்லா இருப்பாரு. பயப்படாதீங்க. ஐயா, உனக்கு இந்த அத்தா மாமா மேல ஏதாச்சும் கோவம் இருந்தா மன்னிச்சிடியா. என் புருஷனுக்கு தெரியாம தான் எல்லாம் நடந்துச்சு. ஆனா எனக்கு என் புருஷன் வேணும்.
என்னத்த இந்த நேரத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அத்த. நீங்க வேணா பாருங்க, மாமாக்கு எதுவும் ஆகாது. அவரு நல்லபடியா எந்திரிச்சு வருவாரு அத்த. நாம பாத்துக்கலாம். டாக்டர்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்காங்க? கண்டிப்பா மாமாக்கு எதுவும் ஆகாது அத்த. டாக்டர், என்னாச்சு? ஆபரேஷன் ஆரம்பிக்காம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ஆபரேஷன் ஆரம்பிங்க டாக்டர். எல்லாம் ரெடியா இருக்கு சார். இன்னும் 15 மினிட்ஸ்ல ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என் நண்பனுக்கு எதுவும் ஆகாதுல்ல டாக்டர்? நீங்க கண்டிப்பா அவரை காப்பாத்தி கொடுத்துருவீங்கல்ல? சார், அவரோட கண்டிஷன் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. எங்களால முடிஞ்ச வரையும் நாங்க கண்டிப்பா ட்ரை பண்றோம் சார். இல்ல டாக்டர், அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா அவனுக்கு எதுவுமே ஆகாது. அவனை நல்லபடியா நீங்க திருப்பி கொடுத்துதான் ஆகணும். சார், கண்டிப்பா நாங்க 100% ட்ரை பண்றோம் சார். டாக்டர், நான் அப்பாவை பார்க்கலாமா? இல்லம்மா, இப்போ ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனோம். இப்ப போய் பார்க்கலாமான்னு கேக்குறீங்க? டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ஒரே ஒரு முறை எனக்கு அப்பாவை பார்க்கணும் டாக்டர், ப்ளீஸ். என்னம்மா நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க? டாக்டர் ப்ளீஸ், ஒரு 2 மினிட்ஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சரி, ஓகேம்மா, 2 மினிட்ஸ் தான். நர்ஸ் வந்த உடனே நீங்க வெளியே வந்துடணும். ஏன்னா ப்ரொசீஜருக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், எனக்கு ஒரே ஒரு முறை அப்பா பார்த்தா போதும். நான் அப்பா கிட்ட பேசணும் டாக்டர், நான் போய் பார்க்கறேன். ஓகேம்மா. அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? நெஞ்சு வலிக்குது, நான் சொல்லணும் இல்லப்பா. எங்களுக்கு உங்களை விட்டா யாருப்பா இருக்காங்க? அப்பா, எப்பவும் எங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்கல்லப்பா, அப்பாக்கு பெரிய சொத்தே நீங்க 2 பேர் தான்டா. உங்களுக்கு அப்புறம் தான் மத்த எல்லாமே. உங்களுக்காக அப்பா என்ன வேணாலும் செய்வேன்டான்னு சொல்லுவீங்கல்லப்பா. அப்பா, இப்போ உங்க மீரா குட்டி தான்ப்பா கூப்பிடுறேன். எந்திரிங்கப்பா, எனக்கு நீங்க வேணும்ப்பா. என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? டாக்டர்ஸ் என்னென்னமோ சொல்றாங்கப்பா, ஆனா எனக்கு நம்பிக்கை இருப்புப்பா. என் அப்பாக்கு எதுவும் ஆகாது. திரும்பியும் கண்ணு முழிச்சு என்ன மீரா குட்டின்னு கூப்பிடுவீங்க தானேப்பா? உங்களுக்காக நான் இருக்கேன்ப்பா. உங்களை எப்பவும் இப்படி விட்டுற மாட்டேன்ப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ப்பா. எனக்கு எப்பவும் என் அப்பா தான் எல்லாமே. அப்பா, நீங்க நல்லபடியா ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்து மீரா குட்டின்னு என்ன கூப்பிடணும், சரியாப்பா? ஐ லவ் யூப்பா. ஐ லவ் யூ so much பா. உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நாங்க தான்ப்பா கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க நல்லபடியா எந்திரிச்சு வருவீங்கப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன். இன்னைக்கு எல்லாருமே நம்மளோட மனதை பறித்தால் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நேத்து வந்து நம்ம மீராவோட அப்பாக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர மாரி நம்ம முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்மளோட அப்பாக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ டாக்டருமே வந்து அவங்க ரொம்ப சீரியஸா கிரிட்டிக்கலா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்மீடியட்டா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. நாம வந்து மீராக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ மீராவும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. மீராவும் அவங்க அப்பா கிட்ட தனியா பேசியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இதிலயே வந்து மீரா வந்து அவங்க அப்பா மேல எவ்வளோ பாசமா இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதில வந்து அவங்க அப்பாவுமே வந்து அவங்க பொண்ணுங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. அதனால தான் ஒரு பொண்ணு வந்து இப்படி ஏமாத்திட்டு போனத வந்து அவரால தாங்கிக்கவே முடியல. ஸோ அவருக்கு இந்த மாரி ஆயிடுச்சுன்னு தான் நான் இப்படி கதை மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல பார்த்தீங்களா? அது ஆப்ரேஷன் முடிஞ்சா தான் நமக்கு தெரியும். ஸோ இனிமே தான் ஆப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நேத்து வந்து நான் ஒரு கொஸ்டின் உங்க எல்லார்கிட்டயுமே கேட்டிருந்தேன். இந்த மாரி மீராக்கு வந்து அவங்க அப்பாக்கு இந்த மாரி ஆயிடுச்சுன்னு இன்ஃபார்ம் பண்றது யாரா இருப்பாங்கன்னு கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து நெறைய பேர் வந்து பவித்ரா தான் மீராக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பவித்ரா மூலமா தான் மீராக்கு வந்து இந்த விஷயமும் தெரிஞ்சுச்சு. அதே மாரி இனியா தான் அட்டெண்ட் பண்ணி எல்லார்கிட்டயும் சொன்ன மாரி நான் காமிச்சிருந்தேன். நெறைய பேரு கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களோட ஐடிஸ் எல்லாமே இப்ப நான் சொல்லிடுறேன். ரெயின்போ அயனிங், கிரேசி பாண்டா, லக்ஷ்மி வேர்ல்ட், கோவிந்தராஜ், ஆர் முத்துசெல்வி, கவியரசி, தர்ஷினி ஷர்மி, விமலா எம், மேகவர்ஷினி எம், சங்கரிமணி. இதில் வந்து சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, கொஞ்சம் வீடியோ வந்து எமோஷ்னலாக இருந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, ஆக்சுவலாக வந்து அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு தெரியும். ஸோ இப்படி ஒரு ட்ராக் வரணுங்கிறதுக்காக தான் முன்னாடியே நான் அப்படி யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ பார்க்கலாம். இனிமே என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. அவங்க அப்பா சீக்கிரமாக குணமாயிடணும்னு எல்லாருமே நினைக்கிறீங்க. ஆனால் அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம பார்க்கலாங்க.
ஸோ இன்னைக்கு எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண வரேன். பாய்.